வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாப்கார்ன் சிக்கன். இதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் பால் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கன் ஊறி உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மைதா எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மைதா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை நம்ம பண்ணி வச்சு அந்த மைதா மிக்சரில் போட்டு இந்த மாதிரி பரட்டி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் பரட்டி வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த சிக்கனில் இருந்த தண்ணியில் மறுபடியும் அந்த சிக்கனை போட்டு மறுபடியும் அந்த மைதாவில் போட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த சிக்கன்லாம் போட்டு பொரிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் பொரிக்க விடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் இன்னைக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.